திருச்சிற்றம்பலம். என் பெயர் ஜெயந்தி. நான் கடந்த ஒரு 6 வருஷமாக இந்த குழு வீட்டில் வச்சிட்ருக்கிறேன். எனக்கு சைவ சமயத்தில் ஈடுபாடு ஜாஸ்தி. அதனால் என்னோடய குழு வந்து சைவத்தை முன்னிறுத்துகிற மாதிரி இருக்கும். சைவ சமயத்தைப்படி பார்க்கும்போது சிவபெருமான் தான் முழுமுதற் கடவுள். அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து என்னோடய குழுவும் அமைஞ்சிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா திருமுறைகள் படி ஓருயிர்லேருந்து என்னுடைய குழுவை வச்சுருக்கிறேன். நான் முதல் படியில் பார்த்திங்கன்னா ஓருயிர்லேருந்து 4 உயிர் வரைக்கும் வச்சுருக்கிறேன். நீர்வாழ் புல் பூடு இதெல்லாம் ஓருயிரில் வருது. நத்தை நீர்வாழ் இதெல்லாம் 2 உயிரில் வருது. 3 உயிர்கள்னு பார்க்கும்போது பாம்பு பல்லி அதெல்லாம் வருது. 4 உயிரில் தவளை ஆமை இதெல்லாம் 4 உயிரில் வருது. 5 உயிர் அடுத்தபடி வந்து 5 உயிரில் விலங்குகள் பறவைகள் இதெல்லாம் 5 உயிர்களில் வருது. 6 உயிரில் வந்து மனிதர்கள். அதுக்கு மேற்பட்ட நிலை வந்து தேவர் நிலை. அதுக்கப்புறம் பெண் தெய்வமான அம்பாள் வடிவங்கள். அதற்கப்புறம் மகாவிஷ்ணு சைவத்தை பொறுத்த வரைக்கும் மகாவிஷ்ணு முதல் சிவ அடியவர். அதனால் அதுக்கு மேற்பட்ட உயர்ந்த நிலையில் சிவபெருமானை அமைச்சிருக்கேன். இதுதான் என்னுடைய குழுவோட தாத்பரியம். இந்த வருஷத்தில் நான் வந்து எது புதுசாக வச்சுருக்கிறேன்னா என்னோடய குழுவில் சேர்த்துருக்குறேன்னா ரிஷபாரூடர். திருஞான சம்பந்தருக்கு எப்படி காட்சி கொடுத்தாரோ அதே மாதிரி எங்கள் இல்லத்துலேயும் காட்சி கொடுக்குறாரு ரிஷபாரூடர். அதே மாதிரி இதை பார்த்து தான் தோடூரிய செவியன் பாடினார். ஞானசம்பந்தர் பாடும்போது எப்படி காட்சி கொடுத்தாரோ அதே காட்சியை எனது இல்லத்திலும் கொடுக்குறார். நெக்ஸ்ட்டு வந்து சப்த நதிகள் இப்போ வந்து காவேரி புஷ்கரம் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் சப்த நதிகள் வந்து நாங்கள் ஆர்டர் கொடுத்து செஞ்சோம். அது ஒரு புதுசு. இந்த வருஷத்து இதில் வந்து அது புதுசு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ஃபவுண்டைன் வந்து அது வந்து அதுலேயும் நான் ஒரு லிங்கம் வச்சுருக்கிறேன். சிவபெருமான் வடிவத்தை வச்சுருக்கிறேன். அவருக்கு வந்து நித்திய அபிஷேகம்ங்கிறது அவருக்கு ரொம்ப விருப்பமானது. அதனால் அவருக்கு வந்து அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கும். அது வந்து என்னோடய இதில் ஸ்பெஷல். அம்மையார் காரைக்கால் அம்மையாரோட வடிவம் வரைஞ்சிருக்கிறேன். அம்மையார் வந்து பெருமானுக்கே அம்மை. அவர் நமக்கெல்லாம் பாட்டி. அவரோட ஒரு ட்ராயிங்கும் வச்சுருக்கிறேன். அடுத்தது ஸ்பெஷல் என்னென்னா அறுபடை வீடு முருகன் அதுவும் வச்சுருக்குறேங்க. அதுவும் ரொம்ப சிறப்பு. இந்த குழுவில் வந்து ரொம்ப சிறப்பானது அந்த அறுபடை வீடு முருகன். நெக்ஸ்ட் அது மட்டுமே இல்லாமல் நம்ம கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற வகையில் அந்த பொய்க்கால் குதிரை அந்த ஒரு செட்டும் இருக்குது. கிராமிய கலையை தெரியப்படுத்துகிற மாதிரி. அடுத்தது இந்த கல்யாண செட்டு பொதுவாக எல்லா இடத்துலையும் இருக்கும். அதுவும் ஒரு அழகாக அமைச்சிருக்கிறேன் கல்யாண செட்டு. நெக்ஸ்ட்டு அந்த விளக்கு ஸ்டாண்டு வந்து வேஸ்ட் மெட்டீரியலை வச்சு செஞ்சது. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செஞ்சது தான் அந்த விளக்கு ஸ்டாண்டு. அதில் நிறைய டெக்கரேட் பண்ணி செஞ்சுருக்குறோம். நெக்ஸ்ட்டு அந்த வீடும் வந்து எல்லாமே வந்து வீட்டில் உள்ள தேவைப்படாத பொருட்களை வச்சு செஞ்சது தான் அந்த வீடு செட்டு. நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து மனுநீதி சோழனோட கதை அதுக்கான ஒரு செட்டும் இங்கே இருக்குது. அதுவும் ரொம்ப குழந்தைங்களுக்கெல்லாம் விருப்பமான கதை உள்ள அந்த செட்டு அது. இங்கே அந்த சைடு வந்து நால்வர் வச்சுருக்கிறேன். நால்வர் வந்து அழிஞ்சிட்ருக்கும்போது நம்ம சமயத்தை அழிகிற நிலையில் இருந்தப்போ சமயத்தை தூக்கி நிறுத்தினவங்க அவங்க அந்த நால்வரும். அதனால் அவங்களோட பங்கு வந்து சமய பங்கு அதிகம். அவங்களோட இது வச்சுருக்கிறேன். அது வந்து என்னோடய குழுவில் ரொம்ப ஸ்பெஷல் வந்து அந்த நால்வரில் வந்து முதல்ல இருக்கிறவர் திருஞான சம்பந்தர், அடுத்து இருக்கிறவர் திருநாவுக்கரசர், 3ஆவதாக இருக்கிறவர் சுந்தரர், 4ஆவதாக இருக்கிறவர் மாணிக்கவாசகர். முதல் மூவரும் தேவாரம் பாடினவங்க. மாணிக்கவாசகர் திருவாசகம் பாடினவங்க. இவங்களோட தேவார திருவாசக நூல்களை தான் நான் இங்கே திருமுறை கோயிலாக இங்கே அமைச்சிருக்கிறேன். என்னோடய பூஜை ரூமில் அமைச்சிருக்கிறேன். அது வந்து திருமுறை கோயில். இதுதான் என்னோடய சிறப்பு.
அனைவருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள். தென்னாடுடைய சிவனையை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். வணக்கம். நவனால 9 குறிக்கும். 9 ராத்திரி நம்ம இதை கொண்டாடுறதுனால இதுக்கு நவராத்திரின்னு பேர். இந்த நவராத்திரியை நான் 60 வருஷமாக நான் பண்ணிட்டுருக்கேன். நவராத்திரியோட அது சுபராத்திரின்னு கூட சொல்லலாம். இது விஜயதசமியோட 10 நாள் கொண்டாடுறதுனால இதை பிரம்மோற்சவமாக கூட நம்ம சொல்லலாம். இது எனக்கு முதல்ல கல்யாணம் ஆன வருஷத்தில் எங்கள் அம்மா வந்து ஒரு ராமர் செட்டு, ஒரு லக்ஷ்மி சரஸ்வதி, ஒரு கிருஷ்ணன் பொம்மை இது மட்டும் வாங்கி கொடுத்தா எங்கள் அம்மா. அதை வச்சு சின்னதாக ஆரம்பித்தேன் நான். இன்றைக்கி அது எங்கேயோ பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கு என் குழந்தைகளால். பழைய பொம்மைகள்லாம் நிறையா இருக்குது. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 60 வருஷத்தில் சேர்த்த பொம்மைகள் இதெல்லாம். தவிர நாங்கள் வந்து இந்த ரூமில் வருஷம் ஒரு தலைப்பு பேஸ் பண்ணி பார்க் மாதிரி செட் பண்ணுறோம். அதில் இந்த வருஷம் நாங்கள் எடுத்திருக்கிற தலைப்பு வந்து நம்ம சொந்த ஊர் அப்படிங்கிறத பற்றி எடுத்திருக்கோம். சொந்த ஊர் அப்படின்னா நம்ம ஒரு கிராமத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் அதில் வந்திருக்கு. இப்போ என்னென்னா ஒரு மலை, அது கூட இருக்கிற ஒரு அருவி, வயல் வரப்பு, ஒரு கடைகள், அப்புறம் ஒரு கோவில், அதோடு சேர்ந்து ஒரு தெப்பக்குளம், அப்புறம் வந்து மார்க்கெட் மாதிரி ஒரு இடம், அது மாதிரி எல்லாமே அதில் வந்திருக்கு. இப்போது எதனால் எப்படி பண்ணியிருக்கோன்னா, இப்போ சென்னை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து மோஸ்ட்டாக ஒரு 50% மேலே எல்லோரும் வெளியூர்லேருந்து வந்து இங்கே செட்டில் ஆகி எல்லோரும் வேலை பார்த்துட்டு படிச்சுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டுருக்கோம். அவங்க வந்து ஒரு ஃபெஸ்டிவலோ ஏதோ ஒரு ஹாலிடேஸ் வரும்போது வெளியூருக்கு நம்ம போயிடுறோம். ட்ரெயின் கிடைக்கல, பஸ் கிடைக்கலனா கூட அப்படியே போயிடுறாங்க. ஸோ அந்த ஊருக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம், ஒரு பரவசம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது. சென்னையில் பார்த்தோன்னாக்கா மெக்கானிக்கல் லைஃப்பில் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறது, ஒரு சோஷியலைஸ் பண்ணுறது எதுவுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. அங்கே போகும்போது அவங்களுக்கு அந்த சொந்த ஊருங்கிற ஃபீலிங் வரும். அண்டு எல்லாரையும் பார்த்து தெரிஞ்சவங்களோட பழகி அந்த ஊரோட இதை வந்து நல்லா ரசிக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ப்ளஸ் வந்து இப்போது மார்க்கெட் அதெல்லாம் வந்து ஊர்லேயும் வந்து புதுசாக நல்ல பெரிய பெரிய கடைகள் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடுது. பழசு புதுசு எல்லாம் கலந்து இருக்குது. இப்போது கிராமத்தில் வந்து பழைய மாதிரி இப்போது ரொம்ப இது ட்ரெடிஷன் அப்படி தான் இல்லை, புதுசையும் அவங்க ரொம்ப சேர்த்துக்கிட்டாங்க. எல்லாமே கலந்து இப்போ நல்லா டெவலப் ஆகின்னு வருது. ட்ரெயின்ஸு இப்போது சென்னை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போகிற மாதிரி காமிச்சிருக்கோம். நம்ம ஹைவேஸ்லாமும் நல்லா டெவலப் ஆகி வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த வாட்டி அந்த சப்ஜெக்டை நாங்கள் நம்ம சொந்த ஊர் அப்படின்னு சொல்லி நான் கொண்டு வந்து காமிச்சிருக்கோம். என் பேர் சிசிலியா சுந்தரம். இந்த கொலு வைக்கிற மெயின் இன்டென்ஷன் வந்து எங்கள்
மாமியார் காலத்துலேருந்து இது ரெகுலராக நடந்துட்டுருக்கு. எங்கள் மாமியாருக்கு இதில் ஒரு ரொம்ப ஈடுபாடு. நான் தான் அவங்க கூடயே இருந்தேன். அதனால் அவங்களோட இருந்து அந்த அந்த கலாச்சாரம் பூரா நானும் கற்றுட்டேன். அதனால் அவங்க போனப்புறம் கூட அவங்களுக்கு 6 பசங்க இருக்காங்க. ஆனாலும் அதில் பாக்கி யாருக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் எங்கள் மாமியாருக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்காக நான் இப்போ அதை கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன். அவங்க போய் ஒரு 15 வருஷம் ஆயிடுத்து. ஆனாலும் நான் அவங்களோட நினைவாக ஆக்சுவலாக நான் இதை கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன். இது என்ன இதில் ஒரு விஷயம்னா, அவங்க பழைய காலத்து அந்த ராமர் செட்டு பார்த்தீங்கன்னா அது 70 வருஷமாக அந்த செட் இருக்குது. என்னோடய ஐடியா என்னென்னா, இந்த பழங்காலத்து பொம்மைகள்லாம் நம்ம இப்போ பார்க்குறதே இல்லை. இப்போ நீங்கள் மார்க்கெட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த ஃபேஸ் எல்லாம் அந்த அழகு இருக்கிறதே இல்லை. பழைய காலத்தில் இருந்த லட்சணமெல்லாம் இல்லை. அதை தவிர அவங்க வருஷக்கணக்காக அப்படி ஒவ்வொரு செட்டாக கலெக்ட் பண்ணி ஒரு மாதிரி ராமாயணம் செட்டு ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் கலெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால் இது நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் இந்த கதையும் தெரியணும், நம்மளோட கல்ச்சரும் தெரியணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அவங்கக்கிட்ட நிறையா பண்டைய கால பொம்மைகள் இருக்கிறதுனால இங்கே ஒரு வில்லேஜ் சீனு வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா அங்கே எப்படி பழைய காலத்தில் எப்படி இருந்தாங்க எல்லோரும். நம்ம இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் போகணுன்னா, காய்கறி வாங்கணுன்னா சூப்பர் மார்க்கெட் போகிறோம், இல்லாட்டினா காய்கறி கடைக்கு போகிறோம். ஆனால் அந்த காலத்தில் வீட்டுக்கே வித்துன்னு இருந்தாங்க காய்கறி எல்லாம். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கிராஃப்ட்ஸ்மேன் எல்லாம் அங்கே இருக்காங்க அந்த வில்லேஜில். இப்போ அட்லீஸ்ட் நம்ம குழந்தைங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இதெல்லாம் கொஞ்சம் வெளியில் வச்சுருக்கோம். இந்த வருஷம் ரயில்வேஸ் 100 வருஷம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த நினைவாக அந்த பழைய காலத்து வண்டியவும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். இதை தவிர எங்கள் ஹஸ்பண்ட் தனியாகவே ஒரு ரயில்வே மாடல் வச்சுருக்கார். பேரன் ஒரு புர்ஜ் கலீஃபா லீகோ டாய்ஸில் பண்ணி வச்சுருக்கான். அது எப்படின்னா புதுமையும் நமக்கு வேணும், நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா நம்மளாம் மாடர்ன் பீப்புள். அதே சமயத்தில் பழமையை மறக்கக்கூடாதுன்னு அந்த புர்ஜ் கலீஃபாவையும் அங்கே வச்சு இதுவும் இருக்குது. ரெண்டுமே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கோம். கரடிக்காரன், பூம் பூம் மாடு, குடுகுடு பாண்டி, பாம்பாட்டி இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் நம்ம காலத்தில். அதெல்லாமும் அந்த பழைய பொம்மையெல்லாம் எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் சேர்த்து வச்சுருந்ததுனால அதையும் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே பழைய 2 ஜக்ஸ்டபோஸ் பண்ணியிருக்கோம். அதாவது மாடர்ன் கச்சேரி ஒன்று, அதுக்கு பக்கத்தில் இந்த பழைய காலத்து நாதஸ்வரம், அதில் தில்லானா மோகனாம்பாள் ஆடுறாப்பில். ஸோ இதெல்லாம் பழமை புதுமை ரெண்டையும் சேர்ந்து ரெண்டுமே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயங்கிறதுக்காக ஒன்றா வச்சுருக்கோம். எல்லோரும் பார்த்து மகிழறதுக்காக தான் இந்த கொலு வச்சுருக்கோம். வணக்கம், என் பேர் கெஜலக்ஷ்மி. நான் இந்த கொலு ஒரு 7 வருஷமாக வச்சிட்ருக்கேன். கல்வி, செல்வம், வீரம் இது 3ம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி அந்த இதுவை வச்சு நான் கொலு இந்த வாட்டி வச்சுருக்கேன். கல்வி எல்லா குழந்தைங்களுக்கும் தேவை. ஸோ அதனால் அது ரொம்ப முக்கியம் அப்படின்றனால கல்விக்காக ஸ்கூலு அந்த மாதிரியும், வீரங்கிறதும் நம்ம மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ எல்லோரும் நல்லபடியாக ஒரு தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீரமும், செல்வம் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. ஸோ செல்வமும் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்காக நான் மகாலட்சுமி வச்சுருக்கேன் சாமி. அது மட்டும் இல்லை, இப்போது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் மரம் செடி இதெல்லாம் அழிச்சிட்ருக்குறாங்க. அதனால் நமக்கு ரொம்ப மழை வராமல் விவசாயம் பாதிக்குது, எவ்வளோ கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கிறோம். ஸோ விலங்குகளும் அதனால் அழிஞ்சு போகுது. அதெல்லாம் நமக்கு தேவைங்கிறதுனால நான் இந்த வாட்டி ஃபாரஸ்ட்டும் வச்சுருக்கேன். அது எல்லாருக்கும் தேவை, முக்கியம் அப்படின்றது இது பார்க்குறதுனாலையாவது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஃபாரஸ்ட் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க எல்லாருமே நல்லா படிக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த கொலுவெல்லாம் வைக்கிறோம்.
இன்னொன்று நம்ம எல்லாரும் வந்து கோவிலுக்கு தான் போகிறோம். கோவிலுக்கு போயிட்டு எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு எல்லாருமே அங்கே போயிட்டு நம்ம அவங்களோட அருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம வரோம். ஆனால் வந்து எல்லாருமே வந்து தெய்வங்களை ஒரு நாள் நம்ம கெஸ்ட்டாக போகிற மாதிரி அவங்கள கூட்டிகிட்டு வரணுன்றனால எல்லா தெய்வங்களையும் இந்த 10 நாள் நம்ம வீட்டுக்கு அழைச்சி நம்ம கொலு வச்சு அவங்களுக்கு எல்லா பணிவிடையும் செஞ்சு அவங்களோட அருளை வந்து நம்ம வாங்கிக்கணும். அவங்கள 10 நாள் நம்ம கவனித்து அனுப்புகிற மாதிரி தான் இந்த கொலு வந்து நம்ம வைக்கிறோம். என் பேர் கல்யாணி. எங்கள் 3 தலைமுறையாக இந்த நவராத்திரி வச்சுட்டு வரோம். இதில் பழமையான பொம்மைகள்லாம் இருக்குது. முதல் படியில் பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி வச்சுருக்கேன், துர்காவும் அம்பாளும் வச்சுருக்கோம். தினமும் நாங்கள் லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணிட்டு இருப்போம். எப்போவுமே குழந்தைகளுக்காகவும் உலக நலத்துக்காகவும் நாங்கள் இந்த தசரா பண்டிகை ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுவோம். எல்லோரும் இப்போ பரபரப்பான இருக்கிற காலத்தில் இவ்வளவு பேர் கூடி நவராத்திரி விழா பண்ணுறதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பார்த்துட்டு மற்றவங்களும் எல்லார் வீட்லேயும் கொலு வைக்கணும்னு ஆசைப்பட்டு கொலு வைக்கிறேன். சுற்றுப்புறத்தையும் நல்லபடியாக குழந்தைகள் வச்சுக்க நம்ம கற்று தரணும். அதே மாதிரி சுகாதாரமாகவும் இருக்கணும். இந்த வருஷத்தோட தாத்பரியம் பாலா திரிபுர சுந்தரி அம்பாளை நினச்சி வழிபட்டு எல்லா குழந்தைகளும் கல்வியில் ரொம்ப மேன்மை பண்ணோன்னு நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம். அனைவருக்கும் தசரா நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நீங்களும் இன்பமாக இந்த மாதிரி நவராத்திரி பண்டிகையை கொண்டாடணும். இந்த வாட்டி பாலா திரிபுர சுந்தரியை நாங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வணங்குறோம். எல்லாரும் நீங்களும் க்ஷேமமாக இருக்கணும். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த கலைஞர் டிவிக்கு மிகுந்த நன்றி. பூரநாயகியே கனகவல்லி காளிமக மாயக்கரு மாரியம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமி அம்மா பூவிருந்த வள்ளி தெய்வ யானை அம்மா அம்மாவிற்கோல வேதவள்ளி விசாலாட்சி விழிக்கோல மாமதுரை மீனாட்சி சொற்கோவில் நான் அமைந்தேன் இங்கு தாயே சுடராக வாழ்விப்பாய் என்னை நீயே அம்மா கற்பூர நாயகி கனகவள்ளி காளிமக மாயக்கரு மாரியம்மா புவனமுழுதாடுகின்ற புவனேஸ்வரி புறமிருக்கும் பரமிருக்கும் பரமேஸ்வரி நவநவமாய் வடிவாகும் நாகேஸ்வரி நம்பினவின் கைவிளக்கே சர்வேஸ்வரி அம்மா கவலைகளை தீர்த்துவிடும் காளீஸ்வரி காரிலும் தீச்சுடரே ஜோதீஸ்வரி உவமான பரம்பொருளே ஜெகதீஸ்வரி உன்னடிமை சிறியேனை நீயாதரி அம்மா கற்பூர நாயகி கனகவல்லி காளிமக மாயக்கரு மாரியம்மா. சிற்றாடை இடையுடுத்தி சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடையுடுத்தி சிவகங்கை குளக்கரையில் சீர்தூர்கை சிரித்திருப்பாள் சின்னஞ்சிறு பெண் போலே பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது
பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது. मूषिकवाहन मोदकहस्ता तामरकर्णा विलम्बितसूत्रा वामनरूपा महेश्वरपुत्रा विघ्नविनायकपालकमध्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा.